உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உரியோருக்கு அமைதி உரித்தாகுக. பிரியமான பிள்ளைகளே, பிரியமான இளம் உறவுகளே, தந்தையர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, 1914ஆம் ஆண்டு முதலாவது உலக யுத்தம் தொடங்கி 5 நாட்கள் கடந்து சென்ற வேளையிலே ஐரோப்பாவினுடைய கண்டத்தில் இந்த உலக யுத்தம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பித்து நகர்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் யுத்தம் கடுமையாக நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கங்கள் அதிகரிக்க தொடங்குகின்றது. ஒரு பக்கம் பிரான்ஸ், பெல்ஜியன் இராணுவ படை வீரர்கள், இன்னொரு பக்கம் அவர்களை எதிர்த்து தாக்குவதற்காக ஜெர்மன் நாட்டு படை வீரர்கள் பதுங்கு குழிகளுக்கிடையிலே அமர்ந்து கொண்டு பதுங்கு குழிகளுக்கு மேலே யாருடைய தலை வருகிறதோ அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற வீரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தலையை சுடுவது. பதுங்கு குழிகளுக்கு மேலே யார் வந்தாலும் அவர்களை அழிக்க வேண்டும். 1914ஆம் ஆண்டு முதலாவது உலக யுத்தத்திலே நடந்து கொண்டிருந்த உண்மை வரலாறு. ஒருவரை ஒருவர் அழிக்கின்ற இந்த யுத்தத்திலே 5 நாட்கள் கடந்து சரியாக மார்கழி மாதம் நள்ளிரவு 24ஆம் தேதி பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற இராணுவ வீரர்கள் பதுங்கி இருந்த அந்த புதைக்குழிக்குள் இருந்து சைலண்ட் நைட், அமைதியின் இரவு என்கின்ற பாடல் ஒளி 5-6 மீட்டர் பகுதிகளுக்கு மிகவும் அண்மையிலே இருந்த ஜெர்மன் நாட்டு படை வீரர்களுடைய காதுகளுக்கு எட்டுகின்றது. அமைதியின் இரவு என்ற அந்த நத்தார் கீதத்தை இந்த ஆங்கிலேய ஜெர்மன், ஆங்கிலேய பிரெஞ்சு மொழி பேசுகின்ற இராணுவ வீரர்கள் இசைப்பதை கேட்ட ஜெர்மன் படை வீரர்கள் தாங்கள் பதுங்கி இருந்த அந்த புதைக்குழிக்குள் இருந்து தாங்களும் அமைதியின் தூதன் என்கின்ற பாடலை பாடுகின்றார்கள். குடும்பங்களை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு யுத்தத்திற்காக பதுங்கு குழிகளுக்குள்ளே காத்து கொண்டிருந்த இந்த படை வீரர்கள் யாருடைய தலை முதலாவதாக தெரிகிறதோ அவர்களை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இருந்த இந்த படை வீரர்களுக்கு வாழ்ந்த அந்த புதை குழிகளுக்குள்ளே அமைதியின் தூதன் என்கின்ற அந்த நள்ளிரவு பாடல் அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கின்றது. ஜெர்மன் படை வீரர்கள், பிரெஞ்சு படை வீரர்கள் தங்களுடைய தலைகளை மாத்திரமல்ல, தங்களை முழுமையாக அந்த புதை குழிகளுக்கு உள்ளே இருந்து மேலே வந்து பயத்தோடும் ஒரு விதமான அமைதியோடு 2 படை வீரர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், கைகளை குலுக்குகிறார்கள், அமைதியை பகிர்ந்து கொள்கிறார்கள். பிரியமான உறவுகளே, இந்த அமைதி யுத்தத்தை நிறுத்தவில்லை, ஆனால் புதைந்து போய் கிடந்த மனித உள்ளங்களிலே ஒரு அமைதியை உருவாக்குகின்றது. அழிந்து போய் கிடந்த மனித உள்ளங்களுக்குள் அமைதியின் செய்தி மிளிரப்படுகின்றது.
வரலாற்று உண்மை இன்றைய நாள் நாங்கள் விழா எடுக்கின்ற இந்த நத்தார் பண்டிகையை அர்த்தப்படுத்துகின்றது. பாலகன் இயேசு, பாலகன் குழந்தை, பலவீனத்தின் அடையாளம், பலம் அற்ற ஒரு குழந்தை, அதிகாரமற்ற ஒரு குழந்தை, ஆணவம் அற்ற ஒரு குழந்தை நமக்காக பிறந்திருக்கின்றது. இந்த குழந்தை இடத்திலே அதிகாரம் இல்லை, இந்த குழந்தை இடத்திலே ஆணவம் கிடையாது, இந்த குழந்தை இடத்திலே எதுவுமே கிடையாது. எம்டி, வறுமை. ஆனால் இந்த குழந்தை மனிதருக்கு அமைதியை கொடுக்கின்ற அமைதியின் தேவனாக, அமைதியின் இறைவனாக, அமைதியின் ஒளியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பிரியமான இளம் பிள்ளைகளே, பிரியமான பெற்றோர்களே, பிரியமான உறவுகளே, உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த நத்தார் பண்டிகையினுடைய செய்தி உங்களுக்கு புரிகின்றதா? பலவீனத்தின் அடையாளம், அதிகாரம் அற்ற, ஆணவம் அற்ற, எந்த ஒரு பலமுமே இல்லாத ஒரு குழந்தை அமைதியின் சின்னமாக புதைந்து போய் கிடக்கின்ற மனித உள்ளங்களில் இருந்து ஒளியை எழுப்புகின்ற ஒரு வல்லமை உள்ள இறைவனாக நம் மத்தியில் உண்மையை எடுத்துரைக்கின்றார். இதுதான் நத்தார் பண்டிகையின் செய்தி. இதுதான் கிறிஸ்தவத்தின் மறைபொருள். நாம் தொலைத்துவிட்ட மனிதாபிமானத்தை கண்டுபிடிக்க, உடைந்து போன உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு, மன்னிக்க முடியாத பகைகளை மன்னிப்பதற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பை தொலைத்த ஒவ்வொரு நபர்களுக்கும் அன்பினுடைய அடையாளமாக இந்த குழந்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தை நமக்கு தருகின்ற உண்மையின் செய்தி, கடவுள் என்னோடும் உங்களோடும் இருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் என்னோடும் உங்களோடும் இருக்கின்றார். பலவீனத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை, மனிதராக நம்மோடு உருவான இந்த குழந்தை, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவருடைய வாக்கு உண்மையான வாக்கு. அவருடைய வாக்கு பலம் அற்ற வாக்கு அல்ல. அவருடைய வாக்கு அன்பினுடைய வாக்கு. இந்த ஜெர்மன் படை வீரர்களும் பெல்ஜியன் இந்த படை வீரர்களுக்கும் எந்த ஒரு இராணுவ தலைவர்களும் கொடுக்கவில்லை, நீங்கள் போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள், நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் என்று யாருமே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இராணுவத்தினுடைய அதிகாரியினுடைய அந்த கட்டளை இல்லாமல் அங்கு போர் நிறுத்த முடியாது. ஆனால் இங்கு வரலாற்று நமக்கு கொடுக்கின்ற உண்மை, பலம் அற்ற ஒரு குழந்தை, அதிகாரம் அற்ற ஒரு குழந்தை, அன்பின் அடையாளத்தின் சின்னமாக சிறைப்பட்டிருந்த மனங்களுக்கு, புதைக்கப்பட்டிருந்த மனங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றது. இந்த இராணுவ வீரர்கள் பதுங்கி இருந்த இந்த புதை குழிகள் வெறுமனே முதலாவது உலக மகா யுத்தத்தில் மாத்திரம் உருவாக்கப்பட்ட புதை குழிகள் அல்ல. 1914ஆம் ஆண்டு இவர்களால் உருவாக்கப்பட்ட புதை குழிகள் மட்டும் அல்ல. இன்றைய நாளிலே 2015ஆம் ஆண்டு நானும் நீங்களும் இன்று பலவிதமான புதை குழிகளுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புதை குழிகள் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது, உறவை முறிக்கின்ற புதை குழி,
நான் என்னை பாதுகாக்க வேண்டும். ஆனபடியினால் என்னுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தாலும் என்னை பற்றி கவலை இல்லை, நான் நன்றாக இருந்தால் போதும் என்ற புதைக்குழி. என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருந்தால் போதும், அடுத்த குடும்பம் என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நான் என்கின்ற புதைக்குழி. நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எனக்கு மட்டும் தேவையானது இருந்தால் போதும் என்ற அகந்தை என்கின்ற புதைக்குழி. நமது பங்கிலே எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், நான் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும், நான் சொல்வதுதான் சட்டம் என்கின்ற புதைக்குழி. மன்னிக்க முடியாத புதைக்குழி, உறவை இணைக்க முடியாத புதைக்குழி, உறவுக்குள்ளே உயிரூட்டம் கொடுக்க முடியாத புதைக்குழி. இவைகள் எல்லாமே புதைக்குழிகள் தான். இவைகள் அனைத்துமே புதைக்குழிகள் தான். இந்த புதைக்குழிகளுக்குள்ளே நானும் நீங்களும் கம்ஃபர்ட் சோன், மிகவும் அமைதியாக, மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த புதைக்குழிகள் நம்மை வாழ வைக்கலாம், ஆனால் நமக்கு அது உயிர் ஊட்டம் தர முடியாது. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புதைக்குழிகளுக்குள்ளே நீண்ட ஆயுள் காலம் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் மனிதாபிமானம் அங்கு இருக்க முடியாது. இந்த புதைக்குழிகள் என்னையும் உங்களையும் பாதுகாக்கலாம், ஆனால் அங்கு தனிமை என்கின்ற ஒரு லோன்லினஸ் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இந்த புதைக்குழிகள் நமக்கு தேவையான எல்லா விதமான வேர்ல்ட்லி ப்ரெஷர், இன்பத்தையும் தர முடியும், ஆனால் அங்கு நிம்மதி, அமைதி இருக்க முடியாது. கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி, பிரியமான இளம் பிள்ளைகளே, பிரியமான உறவுகளே, பிரியமான பெற்றோர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பாலகனுடைய பிறப்பினுடைய செய்தி, come out from that. வெளியே வாருங்கள், உங்களுடைய புதை குழிகளுக்கு இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். கடவுள் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். ஒளியாகிய கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு ஒளியை தருவதற்கு, வாழ்வை தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வாழுகின்ற இந்த புதை குழிகள் நம்முடைய உறவை மட்டுமல்ல, மனித சமுதாயத்தையே புதைத்து விடுகின்றது. அமைதியின் தேவனாக நமது இதயங்களிலே, நமது புதை குழிகளுக்கு இருந்து நாங்கள் நம்பிக்கையோடு வெளிவருகின்ற பொழுது, இந்த அமைதியின் பாலகன் இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்க தயாராக இருக்கின்றார். பெத்லஹேம் நகரிலே 1000 தடவை இயேசு பாலகன் பிறந்தாலும், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த பாலகன் பிறக்காவிட்டால் நானும் நீங்களும் புதைகுழிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ மகனாக, கிறிஸ்தவ மகளாக பயணித்து பாலகன் இயேசுவிடத்திலே அவருடைய அமைதி எனது உள்ளத்துக்குள்ளே மிளிர்வதற்கு நாங்கள் அவரிடம் உறவாடுவோம். ஆமென்.